Hi friends, welcome to Angel's Care. இன்னைக்கு இந்த வீடியோல yummy beetroot rice preparation பார்க்கலாம். ரொம்ப சிம்பிளா இருக்கும் ஆனா ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இது எல்லாரும் விரும்பி சாப்பிடுற ஃபேவரட் ஃபுட்டா இருக்கும். வீடியோ பார்க்கிறதுக்கு முன்னாடி Angel's Care channel subscribe பண்ணிக்கலனா subscribe பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்துல இருக்கிற bell icon click பண்ணிக்கோங்க for latest updates. ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுட்டு அதில் தேவையான ஆயில் போட்டுக்கோங்க. கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம் போட்டுக்கலாம். கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கருகாமல் பார்த்துக்கோங்க. இப்போது 3 காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கலாம். நசுக்கி வச்சிருக்கிற பூண்டு போட்டுக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற சில்லிஸ் போட்டுக்கலாம். சில்லிஸ் பச்சை வாசனை போகிற வரைக்கும் கொஞ்சம் நேரம் வதக்கிக்கலாம். இப்போ சாப் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா வதக்கிட்டே வாங்க. ரொம்ப கோல்டன் ப்ரௌனாகவும் வதக்க வேண்டாம், ரொம்ப ராவாகவும் இருக்க வேண்டாம். ஆனியன்ஸ் இந்த மாதிரி ஆனியன்ஸ் வதங்கினா போதும், மீடியமாக. இப்போது 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிட்டே வாங்க. மஞ்சள் தூள், மிளகாய் தூள் கருகக்கூடாது. ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுக்கோங்க. இப்போது துருவி வச்சுருக்கிற பீட்ரூட் ஆட் பண்ணிக்கலாம். பீட்ரூட் நல்லா வதக்கிட்டே வாங்க. தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது பீட்ரூட் அடிப்பிடிக்காமல் இந்த மாதிரி வதக்கிட்டே வாங்க. இப்போது லிட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். அந்த ஆவியில் நல்லா வேகட்டும், அடிப்பிடிக்காமல் சிம்மில் மாற்றிக்கோங்க ஸ்டவ் ஃப்ளேம். ஒரு 2 to 3 மினிட்ஸ் கழித்து லிட்டை ஓப்பன் பண்ணி மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, அடிப்பிடிக்காமல். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லிட் மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கலாம். பீட்ரூட் அடிக்கடி லிட் ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க, அடிப்பிடிக்காமல் இருக்கும். அந்த ஆவியிலேயே நல்லா வேகட்டும். இப்போது ஃபைனலாக கொத்தமல்லி தூவிக்கலாம். ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் நான் வீட்டிலேயே க்ரோ பண்ணது. ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்னிஷ் பண்ணுறதுனால ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சிம்லேயே வச்சு கிளறி விட்டுட்டே வாங்க. அப்போ தான் நம்ம வாட்டர் ஆட் பண்ணாதனால அந்த ஸ்டீம்லேயே நல்லா வெந்து போகும். பீட்ரூட் நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். ரொம்ப குழந்தைங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. காரம் அதிகமாக இருக்காது அண்ட் ஹெல்த்தி ஃபுட் கூட இது. அண்ட் டயபெட்டிஸ் வந்து இந்த சாப்பாடு நல்லாவே சாப்பிட்லாம். ரொம்பவே பேலன்ஸ் பண்ணும். காப்ஸ் அவங்க நிறைய எடுத்துக்கக்கூடாது, அதனால் கேலரிஸ் பீட்ரூட்டில் கம்மியாக இருக்கிறதுனால நீங்கள் காப்ஸும் அண்ட் பீட்ரூட்டும் ஆட் பண்ணி நீங்கள் மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுனால கேலரிஸ் கம்மியாக இருக்கும். ஸோ பீட்ரூட்டில் இப்போது பச்சை வாசனை போயிடுச்சு. சாதம் போட்டு பிரட்டிக்கலாம். சாதம் நல்லா, நான் நார்மல் சாதத்தை பாஸ்மதி ரைஸ் யூஸ் பண்ணல, வழக்கமாக வீட்டில் குக் பண்ணுற நார்மல் ரைஸ்லேயே குக் பண்ணியிருக்கேன். இப்போது சாதம் பெரட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் சால்ட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சாதம் போட்டு பெரட்டலாம். இப்போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு சாதம் பீட்ரூட்டில் இந்த மாதிரி போட்டு நல்லா பெரட்டிக்கோங்க. சாதமும் சூடாக இருக்கிறதுனால ஸ்டவ் ஆன்லேயே வச்சுட்டு சாதம் மிக்ஸ் பண்ண தேவையில்லை. இப்போது நல்லா சாதம் மிக்ஸ் பண்ணுங்க. டிக்கட்டியாக இல்லாமல் சாதம் வடிக்கும் போது நீங்கள் கொஞ்சம் நல்லா குழையாமல் பார்த்துக்கோங்க. சாப்பாடு அப்போ தான் நல்லா டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கட்டி இல்லாமல் மைல்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ரொம்ப போட்டு கிளறி விடாதீங்க. ரொம்ப போட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா சாதம், பீட்ரூட் அண்ட் சாதம் ரெண்டுமே சூடாக இருக்கிறதுனால குழையிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் மைல்டாக மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. இந்த மாதிரி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. சாதமும் பீட்ரூட் நல்லா மிக்ஸ் ஆகிருக்கு. ஒரு நல்ல அழகான கலர் வந்திருக்கு. இப்போது நம்ம 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் ஆட் பண்ணுறதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் ஷியூராக ட்ரை பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. குழந்தைங்க அண்ட் பெரியவங்க டயபெட்டிஸ் யாராவது இருந்தாங்கன்னா வீட்டில் இந்த சாதம் நீங்கள் கொடுக்கலாம். ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. சாதம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது. இது மேலே நம்ம பண்ணி வச்சுக்கிற ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் கார்னிஷ் பண்ணிக்கலாம் அண்ட் கொத்தமல்லி கூட கார்னிஷ் பண்ணிக்கலாம். ஃபைனலி எம்மி பீட்ரூட் ரைஸ் ரெடி. குழந்தைங்க, பெரியவங்க அண்ட் எல்லாருக்குமே ரொம்ப
ஃபேவரட்டான சாப்பாடு பீட்ரூட் ரைஸ் ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு கமெண்ட் செக்ஷனில் எனக்கு தெரியப்படுத்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி சமைச்சு சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.